ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் பிரபு. நம்ம டெய்லி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டேக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். யாரா புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டாக் செலெக்ஷனுக்கு, அப்புறம் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் அலைஸ் ப்ளூவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அப்புறம் டெலிகிராம்லேயும் போட்டிருக்கேன். அதை வச்சு நீங்கள் அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, அலைஸ் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டெலிவரிக்கு இவங்க 0 brokerage சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்ட்ராடேயில் ஃப்ளாட் பை அண்ட் செல்லுக்கு ஃப்ளாட் 15 இதில் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் ஆல் எக்ஸ்சேஞ்சில் சிங்கிள் மார்ஜினில் இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பனிங் தான், எந்த சார்ஜஸும் வாங்க மாட்டாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி 30 days வரைக்கும் 10% கேஷ்பேக் தருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் யாரா ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% லைஃப் டைம் கமிஷனாக வரும். அப்புறம் வித்ட்ரால் அமௌண்ட்டும் வரும் உங்களுக்கு. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ஜின் இன்டர்நேஷ்னல். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வீக்லி சார்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் தெரியுது. போன வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 9% கிட்ட தான் எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீக்கில் மண்டேல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக பிரேக் அவுட் ஆகிடும். பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே நல்ல மூவ் இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு கன்சிடர் பண்ணலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப்ளெக்ஸ் லிமிடெட். இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், இது கன்சல்டேஷன் பிரேக் ஆச்சுன்னா பார்க்க சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஏன்னா இது ஒரு லாங் டேர்ம் கன்சல்டேஷன் 2017 இப்போ தான் பிரேக் பண்ணி அது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க வீக்லியில். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோசிங் தெரியுது. ஸோ ஒரு 9% மேலே க்ளோசிங் தெரியுது. ஸோ நான் ஃபர்தராக மூவ் நல்லா இருக்கும். ஏன்னா கன்சல்டேஷன் ரொம்ப லாங் டேர்ம் கன்சல்டேஷன் பிரேக் ஆகிறதுனால ஸோ மூமெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் ஒரு புல்லிஷில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நல்ல ஒரு வால்யூமோட. ஸோ அடுத்த வால்யூம் சீக்கிரமாக நம்மளோட டார்கெட் 831 இது அச்சீவ் ஆகிடும், நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, உங்களோட அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்த்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு மகேந்திரா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவிலே சொல்லியிருக்கோம். இந்த ப்ரைஸ் புல் பேக் ஆகிற போதே நம்ம வீடியோலாம் போட்டிருந்தோம், ஷார்ட்ஸும் போட்டிருந்தோம். ஸோ ஃப்ரைடே கூட ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். சொல்லி இந்த க்ளோசிங் நல்லா வச்சிருக்காங்க சொல்லிட்டு வீக்லிலையும் க்ளோசிங் நல்லா இருக்கு. ஸோ ஃபர்தராக மூவ் நல்லா இருக்கும், ஒரு வால்யூமோட நல்ல மூவ் இருக்கும். ஸோ உங்களோட அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், நல்ல மூவ் இருக்கும் இதில். ஓகே, நெக்ஸ்ட் அசோக் லைலண்ட். ஸோ அசோக் லைலண்டும் சேம் அதே தான், நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு 9% கிட்ட எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வீக்லி க்ளோசிங் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்மாக இது பிரேக் அவுட் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, மண்டே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது இருந்தால் இதில் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிஎம்எல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வீடியோ சொல்லியிருந்தோம், பிரேக் அவுட் ஆகிறதுக்கு போதே நம்ம டேட் சார்ட்லேயே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா வீக்லி க்ளோசிங் நல்லா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வீக்குக்கும் இந்த அப்கமிங் வீக்குக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1898. ஸோ அது பிரேக் பண்ணி போகிற போது நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை ட்ரேட் பண்ணுறதாலும் ட்ரேட் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட். நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் பிரேக் ஆகிட்டு பிரேக் ஆகும் போது நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் ஆகிட்டு தான் ஒரு 11% கிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சொல்லி இந்த இதுக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங் வீக்கில் நல்ல ஒரு மொமெண்டம் தெரியுது இப்போயே. ஸோ மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்லாம். இப்போ ஏன்னா சிமெண்ட்டு அந்த ஸ்டீல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால சிமெண்ட்டு ஸ்டீலு எனர்ஜி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இதில் போடுறதா தான் நீங்கள் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் போட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதாலும் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராசம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு புல் பேக் ஆகியிருக்கு. ஒரு அந்த மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு புல் பேக் ஆகிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோசிங் ஸ்ட்ராங்காக தான் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த டார்கெட் தாண்டி தான் இது போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக்லி க்ளோசிங்கும் நல்லா இருக்குது, ஒரு 6% க்ளோசிங் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் மூமெண்ட்டும் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஸ்விங்கோட ஐ பிரேக் ஆகிற போது நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். ஓகே, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம எடுக்க தந்தா இது எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போலோ டியூப்ஸும் சேம் அதே தான், ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆகியிருக்கு. ஸோ நல்ல ஒரு க்ளோசிங் தான் வச்சுருக்காங்க. நாளைக்கு எப்படி பாருங்கள், நாளைக்கு டே சார்ட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கூட நம்ம ஒரு ஃபர்தர் மூவ் இருக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பாருங்கள். நாங்களாம் டெலிகிராமில் க்ளோஸ் பண்ணுறோம் எப்படி மூமெண்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸோ நம்ம ஒரு ட்ரேடிங்க்கு நம்ம இது கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஒரு மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ஒரு
3-4 வீக்ஸாக வந்து ஒரு ஹையர் அண்ட் ஹையரில் தான் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கும் ஸோ நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா 1221 இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட்டாக வச்சு ஒரு சின்ன ஸ்விங் எடுப்போம் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீக்குக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணி நம்ம போகணும்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து மொமெண்டம் நல்லா தெரியாதனால பிரேக் ஆகிட்டு இந்த ஸ்விங் ஆகியும் வந்து பிரேக் ஆகிட்டு நல்லா தான் போகும். ஸோ ஓகே, ட்ரேட் பண்ணுறதா தான் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். ஸோ ஸ்டீல் வந்து இப்போ ஸ்டீல் செக்டர்லாம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ இதை பிரேக் அவுட் ஆனதுலேருந்தே ஒரு வீக்லியில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோசிங்கோட தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஆல் டைம் ஹை கிட்ட தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து அடுத்த மொமெண்டம் வந்து நல்லா இருக்காது. நாளைக்கு கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகிடும். பிரேக் அவுட் ஆகிட்டு நம்மளோட டார்கெட் வந்து 2820. இதை வந்து நெக்ஸ்ட் வீக்லேயே அச்சீவ் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா நாளைக்கு வந்து உங்கள் ஸ்டாப் லாஸோட நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். சின்ன ஒரு மூவ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாடா ஸ்டீல். ஸோ சேம் டாடா ஸ்டீல் வந்தாங்க ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறமா பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இங்கே இந்த இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணால் பார்க்க சொல்லியிருந்தோம். ஸோ க்ளோஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த வீக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து ஃபர்தராக வந்து டே சார்ட்டில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கூட நல்ல ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வெஜ்லேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு வீக்லி க்ளோசிங் 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம். நம்மளோட டார்கெட் வந்து 400. நம்ம ஆல்ரெடி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா டார்கெட் வந்து ஸ்டாப் லாஸோட நீங்கள் கரெக்டாக எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் டார்கெட்டை வந்து 400 வச்சுக்கி ஒரு மூவ்மெண்ட் பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இனிமேல் தான் நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்கன்னா உங்கள் கரெக்டாக எப்படி நாளைக்கு மூமெண்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி ஆகிறதுனால என்ட்ரி ஆகலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் பேங்க். ஸோ பேங்க்ஸ் வந்து இப்போ நல்லா தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சியை தவிர வந்து மற்ற பேங்க்ஸ்லாம் வந்து நல்லா தான் க்ளோசிங் வச்சிட்ருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சியும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த மொமெண்டம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டிராஸ்டிக்காக ஏறத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் வந்து நல்லா தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது போக போக ஃபர்தராக போக போக சின்ன சின்ன மொமெண்டம் சின்ன சின்ன ரிஜெக்ஷன் வந்தாலும் ஆனால் ஹையர் நைன்லேயே க்ளோஸ் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் நல்லா மூவ் வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம. ஓகே, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க தந்தாலும் இது எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் அந்த ட்ரெண்ட்லேருந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கு. ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு மூமெண்டம் சீக்கிரம் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். நம்ம நார்மல் ஸ்டாக்ஸ் எடுக்கிறத விட இந்த ப்ரைஸ் அதிகமாக இருக்க ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இதில் ட்ரேட் பண்ணலாம். நல்லா மூமெண்டம் தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல் இந்தியா வந்து நம்ம ஆல்ரெடி இங்கேயே வீடியோ போட்டிருப்போம். அதெல்லாம் டார்கெட் கிட்ட தான் ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட தான் அச்சீவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்து மேலே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கூட இது பிரேக் ஆகாத போது இதை வந்து பிரேக் ஆகாத போது நம்ம பார்க்கலாம் மூமெண்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதான் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் ஆனதுலேருந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்ட மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பையிங் ப்ரெஷர் தெரியுது. ஸோ நாளைக்கு ஒரு மூவ் இருந்ததுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடுக்கு. டார்கெட் வந்து 2755 வச்சுட்டு ஸோ அதை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் 3004 இருக்கும் நெக்ஸ்ட் டார்கெட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட். ஸோ சிமெண்ட் வந்து இந்த அபுஜா சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட் எல்லாமே வந்து சிமெண்ட்ஸ் கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஸோ நீங்கள் எடுக்க தந்தால் இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து நீங்கள் அமௌண்ட் போட்டு ஒரு ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் பண்ணலாம் இதில். ஏன்னா ஒரு மொமெண்டம் நல்லா தெரியுது. ஒரு கண்டினியூஸாக ஹையர் நைன்லேயே வீக்லி க்ளோசிங் நல்லா இருக்கிறதுனால ஸோ நம்ம இந்த மாதிரி கம்பெனியை செலக்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திவிஸ் லெபார்ட்டரி சேம் அதுதான் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு தான் இப்போ ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் வச்சுருக்காங்க ஒரு 3% கிட்ட. ஸோ இதுக்கு மேலே வந்து க்ளோசிங் ஆகிறப்போ இந்த கன்சால்டேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே 4649 மேலே பிரேக் அவுட் ஆகி போகிறப்போ நல்ல ஒரு மூவ் இருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த கன்சால்டேஷன் இந்த ஹை இருக்குல்ல இந்த கேண்டலோட ஹை, ஸோ அதை பிரேக் அவுட் ஆகிட்டு நாளைக்கு மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா ஒரு மூவ் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் பாருங்கள். நல்ல மொமெண்டம் இருக்க ஸ்டாக்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள்.
ஓகே, இன்கேஸ் எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அப்புறம் வந்து டெலிகிராம்லேயே நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எதனா நீங்கள் எதனா வந்து ட்ராக் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.